வெற்றி, எப்படியாவது நீயும் சக்தியும் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்கன்னு. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லபடியா நடத்தி காட்டுவோம்மா. டேய், நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு அம்மாக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என் பையன் நீ மட்டும்தான். உன்னை நம்பிதாண்டா வெற்றி நான் இருக்கேன். அண்ணே, என்னண்ணா அம்மா இப்படி சொல்றாங்க? டேய் இல்லடா, இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாம நான் வேற சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன்டா. இப்ப சக்தி இல்லைன்னு மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளவுதான். அண்ணே, அதான் அண்ணி இல்லைன்னு யாருக்கு எந்த சந்தேகம் வரல இல்ல, அப்புறம் என்ன? ஆனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அம்மா கிட்ட சொல்லிட்டே சக்தி எக்ஸாம் எழுத அனுப்பியிருக்கலாமோன்னு தோணுதுடா. சக்திக்கு பதிலா வேற ஒருத்தைய நடிக்க வச்சு தப்பு பண்ணிட்டேன்டா. அண்ணே, நாம நல்லதுதான் பண்றோம். அம்மா என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னாங்களா? நம்மளும் அதானே பண்ணிட்டு இருக்கோம். அண்ணே, இதுக்கெல்லாம் போய் நீ டென்ஷன் ஆகலாமாண்ணே? டேய், நான் டென்ஷன் ஆகுறது இதுக்கு மட்டும் இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அம்மா குளத்துல வடிக்கெல்லாம் விழல. அம்மா சொல்றது நிஜம்தான்டா. அம்மாவை கொல்றதுக்கு ஒரு குரூப் இறங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அம்மாவோட காலை இழுத்து கொல்ல பார்த்திருக்கான். என்னன்னு சொல்ற? டேய், நான் இப்பதான்டா குளத்துல பார்த்தேன். உள்ள எவனோ ஒருத்தன் கையில கத்தியோட நீந்தி போயிட்டு இருந்தான்டா. ஐயோ, நிஜமாவா சொல்ற? டேய், சத்தியமா தான்டா. அவன் அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அம்மா தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, இந்த விஷயம் இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. அண்ணே, இப்ப என்ன பண்றது? இப்போதைக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க. இதுவும் தெரிஞ்சதுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதுடா. சரியா? என்ன நடந்தாலும் நம்ம அம்மா கூடவே இருக்கணும்டா. ஒரு நொடி கூட அம்மாவை விட்டு அங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? நம்மள மீறி எப்படி அவனுங்க அம்மாவை அட்டாக் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அண்ணே, அது யாரு? எதுக்கு அம்மாவை கொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க? அது கல்யாண தனைக்கு வந்திருக்காங்க. எனக்கு புரியல. தெரியலடா, வா தேடி பார்க்கலாம். அண்ணே, இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ யார போய் தேடுவ? டேய், அம்மாவை கொல்ல வந்தவன் குளத்துல நீந்தி போனான்னு சொன்னான்ல, அவன் சாமியார் வேஷத்துல இருந்தான்டா. ஓ, இப்பதான் புரியுது. இதுதான் அந்த சாமியார் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? ஆமாண்டா. இங்க பாரு, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ கொல்ல வந்தவன் சாமியார் வேஷத்துல இருக்கான்றதுதான். வா தேடுவோம், வா. டேய் திவ்யா, பாக்குற எல்லா சாமியார் மேலயும் எனக்கு சந்தேகம் வருதுடா. அண்ணே, இப்ப நீ பதட்டத்துல இருக்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா தேடுனே. டேய், அம்மா உயிருக்கு ஆபத்துடா. பாத்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? யாரா அவன்? சாமி, ஒரு நிமிஷம் எந்திரிங்க. என்ன தம்பி தேடுறீங்க? மன்னிச்சிருங்க. சரிங்க தம்பி. நான் டேய், எந்திரா. எந்திரி. சாமி, கத்தி வச்சிருக்கியா? இல்ல சாமி. பொய் சொல்லாத. என்னங்க சாமி, சாமியார்கிட்ட எப்படி கத்தி இருக்கும்? என்ன சாமி பண்றீங்க? அண்ணா, என்னண்ணே என்னண்ணே பண்ற? டேய் இருடா. அதான் கத்தி இல்லைன்னு சொல்றல சாமி. அண்ணா, அண்ணே வானே போலாம். அம்மா அபிஷேகம் பண்ண போயிருக்காங்க. நம்ம அம்மா கூட இருந்தா வானே, வா. டேய், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப கவனமா இருந்துதான் காரியத்தை முடிக்கணும். புரிஞ்சுதா? சரிக்கா. வாங்க.
மாலை எப்படி இருக்கு? என்னடா இது? அம்மா பார்த்து பார்த்து நான் தான் எடுத்து வச்சேன். அப்ப நல்லா இருந்துச்சு. இப்ப இப்படி ஆயிடுச்சு. ச்சே, இந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமானதே மாலை தான். இது இப்படி வாடி போயிருந்தா இல்ல, எனக்கு ஏதோ இது சரியா படல. என்ன இது? ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? அது எப்படிமா மாலை அதுக்குள்ள வாடும்? ஏ மவனே, இது எல்லாத்தையும் பண்ணதே நான் தான்டா. நீங்க ஃபங்க்ஷன் நடத்திட்டே இருப்பீங்க, சக்தி அத்தைக்கு மாலை போட்டுட்டே இருப்பாளா? அத பாத்துட்டு இருக்கணுமா நானு? சரி விடுனே, கவலைப்படாத, நான் போய் மாலை வாங்கிட்டு வரேன். நீ வேற ஒரு மாலையை வாங்கிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த மாலை எப்படி இவ்ளோ வாடி போச்சு? ஏய் சக்தி, நீ தானே இந்த ஃபங்க்ஷன் கார்டு வேலையெல்லாம் செய்யற, அப்புறம் எப்படி மாலை இப்படி ஆச்சு? ஏய், நீ எதுக்கு அவகிட்ட கேக்குற? நாம தானே முதல்ல வந்தோம், சக்தி அதுக்கப்புறமா தானே வந்தா. ஏதாவது வம்பு இழுக்கணும்னே அலையாத. ஏய் தெரியும், நீ போய் மாலை வாங்கிட்டு வாடா. போடா. ஏய் போங்கடா. ஏன்னா இவ்வளவு சோகமா இருக்க? டேய், முதல்ல மாலை வாடி இருந்தது, இப்ப தேங்காய் அழுகி இருக்கு. என்னடா இதெல்லாம்? அம்மா சொல்ற மாதிரி கிரகம் எதுவும் சரியில்லையோ? அண்ணே, ஒரு பேச்சுக்கு கிரகம் சரியில்லைன்னே வச்சுக்குவோம், அதுக்கு நாம என்னென்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருப்போம், அதுக்கப்புறம் கடல் விட்ட வழிதானே. இந்த நேரத்துல சக்தி வர எக்ஸாம் எழுத அனுப்பிட்டேன். அண்ணா என்னென்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க, விடுன அத. டேய் தள்ளுடா, தள்ளு. வெற்றி, எல்லாமே தப்பா நடக்குதே. உங்க வைஃப் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. உனக்காக நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. சீ, சீ, போ போ. டேய், என்னடா இவ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவ பாட்டுக்கு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கா? எல்லாம் நம்ம நேரண்ணே. டேய், அவ எங்க போயிர போறா, கூப்பிடுறா. அமுதா. டேய், அமுதா இல்லடா, அம்மி. சத்தியம், நீ வாங்க 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 வாங்க. டேய், அம்மா எங்கடா? தெரியல. அம்மா அப்படியே போன் பேசிட்டு இப்பதான் அப்படியே தனியா போனாங்க. தனியா போனாங்களா? தனியா போயிட்டான். ஆமாண்ணே. டேய், என்னடா நீங்க வேற? முன்னாடி சொல்லி அண்ணா, அண்ணா, அண்ணா. அமைதியா இருந்தியா?